அண்மை செய்தி. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 12ஆம் தேதி திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த அழைப்பினை திமுக விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வருகின்ற 12ஆம் தேதி பல்வேறு கட்சிகளுக்கு திமுக கூட்டணி சார்பில் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியும் அதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் கொங்குநாடு மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நாமக்கல் நின்று திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது. அதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி ராமநாதபுரத்தில் ஏனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது. இந்நிலையில் திமுகவுடனான கடந்த மக்களவை தேர்தலின் போது கூட்டணியில் இருந்த இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி குறித்த முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைமை தலா ஒரு தொகுதிகள் என்ற அடிப்படையிலே இரண்டு கட்சிகளுக்கும் ஒதுக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது வரும் 12ஆம் தேதி துவங்க இருக்கிறது. ஏற்கனவே அந்த கட்சிகள் என்ற நாமக்கல் மற்றும் ராமநாதபுரம் இந்த முறை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஏற்கனவே பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் சூழலில் இவர்களுக்கு வேறு இடங்கள் மாற்றித்தர வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே 12ஆம் தேதி இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படுது. குறிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த முறை நாமக்கல் நின்று பெரிய அளவில் வெற்றி பெற்றது. உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கட்சிகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் ஒன்று. அதன் அடிப்படையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தற்போது வேட்பாளரை தேர்வு செய்யும் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போது அதற்கான அழைப்பு வருகின்ற 12ஆம் தேதி அறிவாலயத்துக்கு வரும்படி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி தற்போது திமுக தலைமை அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.